நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா விவாகரத்து விவகாரம் தான் தற்போது ஹாட் டாபிக்காக இருந்துட்டு இருக்கு. இதனிடையே விஜய் த்ரிஷா ஒன்றாக திருமண நிகழ்ச்சிக்கு வந்த சம்பவமுமே பெரிய அளவுல பேசப்பட்டு விவாதமுமே ஏற்படுத்திருக்கு. இதற்கிடையில விஜய் சாருடைய மகன் ஜேசன் சஞ்சய் குறித்த விஷயங்களுமே சோசியல் மீடியாக்கள்ல பகிரப்பட்டு அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்துட்டு இருக்கு. லைகா நிறுவனம் தயாரிப்புல ஆக்ஷன் கதையை மையப்படுத்தி ஜேசன் ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த பணிகளை முடித்து வர ஜேசன் அவர்கள் இது குறித்து ஒரு தகவலை தற்போது வெளியிட்டு இருக்காரு. அது பரபரப்பாகவுமே பேசப்பட்டு வருது. அதாவது தமிழ் சினிமாவில் பல நடிகர்களுடைய குழந்தைகளின் பெயர்ல அப்பா பெயருடைய முதல் எழுத்தை இனிஷியலாக பயன்படுத்துவாங்க. ஆனா ஜேசன் சஞ்சய் அவர்கள் தன்னுடைய புதிய படத்திற்கான டைட்டில் கார்டு மற்றும் கையெழுத்துதல்ல தந்தையுடைய பெயரை குறிக்கும் எழுத்தை பயன்படுத்தவில்லை அப்படின்றது அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. தந்தையுடைய பெயருக்கு பதிலாக ஜேசன் சஞ்சய் எஸ் அப்படின்ற முறையில கையெழுத்திட்டு இருப்பதாகவுமே சொல்றாங்க. இதுல வரும் எஸ் அப்படின்றது தாய் சங்கீதாவுடைய பெயரை குறிக்குது அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த இனிஷியல்ல இருந்தே ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவருடைய அம்மா பக்கம் தான் அப்படின்னு சொல்லி அதனை வைத்துக் கொண்டு ஒரு பக்கம் அரசியலுமே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஜேசன் சஞ்சய் அவர்கள் அம்மா அப்பா ஆகிய ரெண்டு பேரிடமுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாராம். மேலும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா பிரபலங்கள் இவருக்கு ஒரு சில உதவிகளையுமே பண்ணிட்டு இருக்காங்களா. அதாவது இவருடைய முதல் படத்துல இவர் லைகாவுக்கு அறிமுகம் செய்ததே அதிர்ஷ்டருடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா தான். இதனடுத்து தற்போது இரண்டாவது பட வேலைகளையுமே ஆரம்பிச்சிருக்காரா. சோ இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ சன் பிக்சர்ஸிற்கு ஜேசன் அவர்களை அறிமுகம் செய்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு ஒரு சில உதவிகளையுமே பண்ணிட்டு இருக்காரா. இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.